கோயில்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோயில்களில் பயன்பாடு இல்லாமல் இருந்த 130 கிலோ 393 கிராம் தங்க நகைகளை தங்க கட்டிகளாக மாற்றுவதற்காக பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சொல்வதற்காகவே பாஜக தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். குற்றம் சொல்வதற்காகவே இன்றைக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக அவர் இருக்கின்றார். திருத்தேர் செப்பனிடுகின்ற பணி என்றாலும் சரி, புதிய திருத்தேர்களை உருவாக்குகின்ற பணி என்றாலும் சரி, அதேபோல் கோயில் திருக்குளங்களை புனரமைக்கின்ற பணிகள் என்றாலும் சரி, பசுமடங்களை காக்கின்ற பணி என்றாலும் சரி, இந்த ஆட்சியில் போல் கடந்த இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அரும்பெரும் பணிகள் நடக்கின்ற பொழுது இந்து திருக்கோயில்களை வைத்து அரசியல் செய்யலாம் என்பவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியிருக்கின்றது. இனத்தால், மொழியால், மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தலாம் என்று நினைப்பவர்களுடைய ஆசை நப்பாசையாக மாறிவிட்டதால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றும் வியப்புக்குரியதல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.